Hello students, welcome to our channel BK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Example 2.12 தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. If Z1, Z2 and Z3 are complex numbers. ஸோ இந்த Z1, Z2, Z3 அப்படின்ற மூணும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Such that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா find the value of. ஸோ இதனுடைய வேல்யூவை நம்மகிட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இதுல இருந்து இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1 தான், மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1 தான், அதே மாதிரி Z3 ஈக்குவல் டு 1 தான், இந்த மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு 1 தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 1, அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு 1. So next modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து நம்ம given conditionல இருந்து எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெரியணும். ஸோ அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z square equal to Z into Z conjugate. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Z1 பிளஸ் Z2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதுக்கு போல் கான்ஜுகேட் இருந்துச்சுன்னா ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த கான்ஜுகேட்டை நம்ம செப்பரேட் பண்ணி தனித்தனியாக எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு மாடுலஸை பிரித்து எழுத முடியாதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாடுலஸை நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் மட்டும்தான் பிரிக்க முடியும், அடிஷன் சப்ராக்ஷனுக்கு பிரிக்க முடியாது. பட் கான்ஜுகேட்டை நம்ம எல்லாத்துக்குமே பிரிச்சுக்கலாம், அடிஷனுக்கும் பிரிச்சு எழுதிக்கலாம், சப்ராக்ஷனுக்கும் பிரிச்சு எழுதிக்கலாம், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாத்துக்குமே பிரிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் Z அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இசட்டோட மாடுலஸும் Z கான்ஜுகேட்டோட மாடுலஸும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிவன் கண்டிஷன்லேருந்து இதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னா Z இன்டூ Z கான்ஜுகேட். இதுவே மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் அப்படின்னா Z1 இன்டூ Z1 கான்ஜுகேட். ஓகேவா? ஜஸ்ட் இந்த Zக்கு பதிலாக Z1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1 இந்த 1 அப்படியே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த Z1 கான்ஜுகேட் அப்படியே வச்சுட்டு இந்த Z1 இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க Z1 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல வரும். அப்போ 1/Z1. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் செகண்டுக்கும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஸ்கொயருமே தான் வரும், 1 ஸ்கொயர் 1 தான் அப்படின்றனால நம்ம 1 எதுவும் செய்யலாம், அதே தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குமே நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஜஸ்ட் இந்த Z-க்கு பதிலாக Z2 ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Z2 இன்டூ Z2 கான்ஜுகேட். ஓகேவா? ஈக்குவல் டு 1. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் அப்படின்னா Z இன்டூ Z கான்ஜுகேட். அதுவே மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் அப்படின்னா
Z2 into Z2 கான்ஜுகேட் அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கேயுமே நம்ம Z2 கான்ஜுகேட் அப்படியே வச்சுக்கலாம். இந்த Z2வை இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். அப்போ 1/Z2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே தான் தேர்டுக்குமே. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா Z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான். ஓகேவா? அப்போ Z3 இன்ட்டு Z3 கான்ஜுகேட் ஈக்குவல் டு 1. இப்போ Z3 கான்ஜுகேட்டை மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1/Z3. ஓகேவா? ஸோ இதை நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ரிசல்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் கண்டிஷன்ல இருந்து எடுத்தது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 1/Z1 பிளஸ் 1/Z2 பிளஸ் 1/Z3 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப். ஸோ இப்போ நம்ம 1/Z1க்கு பதிலாக இங்கே என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? Z1 கான்ஜுகேட். ஓகேவா? Z1 கான்ஜுகேட் பிளஸ் 1/Z2க்கு பதிலாக Z2 கான்ஜுகேட் பிளஸ் 1/Z3க்கு பதிலாக நம்ம Z3 கான்ஜுகேட். ஓகேவா? ஜஸ்ட் இந்த நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை இதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ தான் நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன்ல இருந்து அதுக்கு ஹோல் கான்ஜுகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் கான்ஜுகேட் இருந்தால் மட்டும்தான் செப்பரேட் பண்ணணுமா? இல்லை, தனித்தனியாக இருந்தாலும் நம்ம ஹோல் கான்ஜுகேட் எழுதிக்கலாம். அதனால தான் நம்ம ரெண்டுமே ஈக்குவல் சைன் நடுவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக இருக்கு, இதை நம்ம ஹோலாக எழுதிக்க போகிறோம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 the whole conjugate. ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸும் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டோட மாடுலஸும் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் மாடுலஸ் இருக்கு. அப்போ அது எதுக்கு ஈக்குவல்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ்க்கு ஈக்குவல். அப்போ Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க இதை என்னன்னா ஒரு Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஒரு Z கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாடுலஸ் ஆஃப் Z பார், அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன? கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ இதான் எக்ஸாம்பிள் 2.12ஓட ஆன்சர். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.